வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். 2 நாட்களாக ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க. நேற்றைக்கும் இன்னைக்கும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் எம் ஜவாஹர்லா அவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓராண்டு சிறை தண்டனையை உறுதி செய்திருக்கிறது. 1997 2000 இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளிலிருந்து நிதி பெறுவதற்கு போதுமான அனுமதியை ரிசர்வ் பேங்கிடம் இருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் அவர் மேல வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த காரணத்திற்காக அவர் மீது சிபிஐ சார்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கினுடைய விசாரணை நடந்து 2 கட்டமாக ஏற்கனவே விசாரணையில் தீர்ப்பு கடைசியாக அவருடைய மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நடைபெற்று அதனுடைய தீர்ப்பு நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது. அதுல பேராசிரியர் ஜவாஹர்லா அவர்களுக்கு 1 வருட சிறை தண்டனையையும், அதே மாதிரி அன்றைக்கு தமுமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஹைதர் அலி அவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனையும், அதே மாதிரி சையத் ஷேக் நிஷார் சொல்லக்கூடிய ஒருவருக்கும், GM ஷேக் சொல்லக்கூடியவருக்கும், முகமது களஞ்சியம் சொல்லக்கூடிய இவங்க 3 பேருக்குமே தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத தெரியாம பலரும் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ வெளிநாடுகள்ல இருந்து பெரிய ஊழல் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு நபர்கள் பல்வேறு விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள். சோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய வகையில இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறோம். அதே நேரத்துல இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன அப்படின்னா, திமுக தான் முஸ்லிம்களுடைய பாதுகாவலர்கள். திமுகவை தாண்டி மற்ற கட்சிகள்ல யார் இருந்தாலும் அவர்கள் சமுதாய துரோகிகள் மாதிரி இன்றைக்கும் எழுதக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள் என்னே பேசுறாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வரலாற்று சம்பவத்தை எடுத்து சொல்ல வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்துல அந்த காலமே நம்மை தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பு மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சோ அந்த வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தளபதி விஜய் அவர்களே பிஜேபியினுடைய பி டீம் சொன்னாங்க. உண்மையான பிஜேபியினுடைய பி டீம் அல்லது ஏ டீம் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், 1998 கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு குண்டுவெடிப்பு நடைபெற்றது. பல்வேறு நபர்கள் இறந்தார்கள். அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டு பல காலங்கள் சிறையில் இருந்தார்கள். இப்போ ஒரு சில பேர் நன்னடத்தின் காரணமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் சிறையில் இருக்கிறாங்க, பரோல்ல இருக்கிறாங்க. இந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு முன்பாக, அதற்கு 1 வருடம், அதாவது அதற்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக நினைக்கிறேன், அதே கோயம்புத்தூர்ல இன்னொரு மிகப்பெரிய கொடுமையான சம்பவம் நடைபெற்றது. திமுகவுடைய ஆட்சி, இன்றைக்கு திமுக முஸ்லிம்களுடைய பாதுகாவலர் சொல்வார்கள் இல்லையா, திமுகவுடைய ஆட்சி அன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்று வந்தது. அப்போ காவலர் செல்வராஜ் சொல்லி ஒருத்தர் கொலை செய்யப்படுகிறார். ஒரு அல்லுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள். அவங்க அல்லுமா அப்படிங்கிற அமைப்புல இருக்கிறாங்க. அவர்களுக்கிடையே இந்த காவலர் செல்வராஜ் டிராபிக் சம்பந்தமா ஏதோ பிரச்சனை, அதுல 2 பேரு காவலர் செல்வராஜை தாக்குறாங்க. செல்வராஜ் சம்பவத்துல இறந்துறார். சோ இந்த இறப்புக்கு பழிவாங்கக்கூடிய வகையில அந்த காவலர்கள் யார், திமுகவுடைய அரசிற்கு கீழ் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய அந்த காவலர்களும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்துத்துவ சங்பரிவார கூட்டங்களும் ஒன்னாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவுல கோயம்புத்தூர் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு கலவரத்தை செய்யறாங்க. கோவை கலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1997 நவம்பர் மாதம் நடக்கும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் நடைபெற்ற கலவரத்துல 19 முஸ்லிம்கள் அடித்து எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவத்துல ஈடுபட்ட ஒரு நபர் தான் நம்ம அர்ஜுன் சம்பத். இன்னைக்கு ஹாயா கட்சி தலைவரா கார்ல அழகா சுத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த சம்பவத்துல ஈடுபட்டவர்கள் யாரையுமே திமுக அரசாங்கம் கைது செய்யவோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையோ எடுக்கப்படவில்லை. அன்றைக்கு முஸ்லிம்கள் எல்லாம் தனக்கு ஏற்பட்ட அந்த அநியாயத்தை கேட்பதற்கு நாதி இல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அமைப்பு 1995 ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக 1992 பாபரி மசூதியினுடைய இடிப்புக்கு பிறகு முஸ்லிம்கள்லாம் இந்த நாட்டில் ஒரு 2ஆம் தர குடிமக்களாக அவருடைய உரிமைகளை பேசுவதற்கு காவல்துறையில போய் பேசினாலே அவர்களை தீவிரவாதியாகவோ அல்லது அவர்களை பயங்கரவாதியாகவோ இந்த அரசாங்கங்கள், திமுக அதிமுக அரசாங்கங்கள் சித்தரித்து வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல தமுமுக அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாகி மிக எழுச்சியோடு மக்கள் மத்தியில போய் ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை, இந்த அரசு அடக்குமுறைகளை எதிர்த்து களமாடி மக்கள் மத்தியில பேராதரவை பெற்றது. அந்த அமைப்பு தலைவராகத்தான் யார் இருந்தார்னா ஜவாஹர்லா, அதே மாதிரி ஹைதர் அலி அவர்கள் இருந்தார்கள். சோ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கு அப்படின்னா, அந்த 19 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கோயம்புத்தூர்ல முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மிகப்பெரிய அளவுல முஸ்லிம்கள் பொருளாதார ரீதியாக வீழ்ந்தார்கள். அப்போ அதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியா திமுக அரசாங்கம் கொடுத்திருக்கணும்.
ஆனா நிவாரண நிதி அந்த அரசு கொடுக்கவில்லை. எனவே என்ன பண்ணாங்க அப்படின்னா, முஸ்லிம்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு முஸ்லிம்களுடைய நிவாரணத்திற்கு முஸ்லிம்களிடமே பொருளாதாரத்தை கலெக்ஷன் பண்ணாங்க. பல இடங்கள்ல பொருளாதாரத்தை கலெக்ஷன் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்தியாவில் காசு அனுப்புறாங்க. ஸோ அப்போ காசு அனுப்பணும் அப்படின்னா அதற்கு கோவை முஸ்லிம் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்றாங்க. இந்த ட்ரஸ்ட் எங்க ஃபார்ம் ஆகுது, இந்த ட்ரஸ்ட் எங்க செயல்படுது அப்படின்னா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்தில் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ட்ரஸ்டினுடைய தலைவராகத்தான், அந்த ட்ரஸ்டினுடைய பொறுப்பாளராக இருந்தவர்கள் தான் இந்த சையத் ஷேக் நிஷார், ஜிஎம் ஷேக், முகமது களஞ்சியம் இவர்கள். இந்த வழக்குக்கு முற்றிலுமாக சம்பந்தம் இல்லாதவர்கள் பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்களும் ஹைதர் அலி அவர்களும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக உதவி செஞ்சது பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்களும் ஹைதர் அலி அவர்களும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக அமைப்பை சேர்ந்தவர்கள். ஏனால் மிக கடுமையாக மக்கள் மத்தியில உழைக்கிறார்கள், மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். திமுகவை இவர்கள் மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஏன் அப்படின்னா திமுக ஆட்சி காலத்துல நடந்திருக்கு, அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதுமான நிவாரணத்தை திமுக அரசாங்கம் கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய காவலர்களும் சரி அல்லது அந்த வகுப்புவாத சக்திகளையும் வளர்த்து விட்டதே திமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுகிறது. சோ இந்த நேரத்தில் 1999 அடுத்த எலெக்ஷன் வருது, பாராளுமன்ற தேர்தல் வரும். இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீயில எண்ணெயை கோரி வீத்துனது மாதிரி திமுக பாஜகவோடு கூட்டணி வைக்கிறது. இன்னைக்கு பாஜகவோடு ஒரு கட்சி கூட்டணி வைக்கிறதுனா அது வேற விஷயம். அவர்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறது, ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த காலகட்டத்தில் வகுப்புவாத கலவரங்கள் மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. 1992 பாபர் மசூதி இடிப்பை தொடர்ந்து பல ஊர்களில் ஹைதராபாத்ல கலவரம், மும்பையில கலவரம், இப்படி பல ஊர்களில் கலவரங்கள் நடைபெற்று முஸ்லிம்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த நேரத்தில் திமுக இந்த கலைஞர் என்ன செய்யறார்னா பாஜகவோடு கூட்டணி வைக்கிறார், வாஜ்பாய் பிரதமராகிறார். அந்த நேரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மிக கடுமையாக திமுகவுக்கு எதிராக பிரச்சாரங்களை செய்து வருகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், திமுகவுடைய ஒரு ஓட் பேங்க் தான் முஸ்லிம்கள். அப்ப அந்த தேர்தலில் முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவுல திமுகவை ஆதரிக்கல, இருந்தாலும் பிஜேபி வெற்றி பெற்றது. இந்த கோபத்துல திமுக இருந்துச்சு. அதே மாதிரி பாஜகவும் அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகளை இஸ்லாமிய அமைப்புகளை ஒடுக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் 2001 ஜவாஹர்லால் அவர்கள் மேலையும் இந்த மேலே சொன்ன ஹைதர் அலி அவர்கள் மீதும் மீதம் இருக்கக்கூடிய 3 பேர் மேலையும் இந்த சிபிஐ வழக்கு பதிவு செய்து என்ன அப்படின்னா, அதாவது இந்த காலகட்டங்களில் முஸ்லிம்களுக்கு நிவாரண நிதி பெறுவதற்கு இவர்கள் நிவாரண நிதியை வாங்கியிருக்கிறாங்க 1.55 கோடி ரூபாய். இந்த நிவாரணத்திற்கு பெறுவதற்கு வெளிநாடுகள்ல இருந்து பணம் வசூல் செய்யணும், நிதி பெறணும் அப்படின்னா அதற்கு ரிசர்வ் பேங்க்ல போதிய அனுமதியை பெறணும். அனுமதியை பெறல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு இவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து. அதே மாதிரி இன்னொரு வழக்கு வருமான வரித்துறை வழக்கு பதிவு செய்து. இந்த வழக்குல வருமான வரித்துறை விசாரணை செய்து இதுல வந்த பணம், இந்த வந்த பணங்களை இவர்கள் எந்த மாதிரி செலவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விசாரணை செய்து. அந்த விசாரணையில இவர்கள் மேல எந்த தவறும் இல்லை, இவர்கள் முழுக்க நிவாரண நிதியாக பெற்று முழுக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையை தான் கொடுத்திருக்கிறாங்க, எங்கேயுமே இதுல ஒரு ஊழலோ ஒரு லஞ்சமோ எங்கேயுமே இதுல ஒரு கையாடலோ நடைபெறல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர்கள் 2003 அவர்கள் அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார்கள். ஆனா இந்த சிபிஐ போட்ட வழக்கு அப்படியே நிலுவையில இருந்து கொண்டே இருந்தது. 2011 அந்த வழக்கு, அதாவது சிபிஐ நீதிமன்றத்தில், சென்னை மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் அந்த வழக்குல ஜவாஹர்லால் அவர்களுக்கும் ஹைதர் அலி அவர்களுக்கும் ஓராண்டு சிறை தண்டனையும் மற்ற 3 பேருக்கும் 2 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் அதே சிபிஐ நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள். 2017 அதே சென்னை மெட்ரோபாலிட்டன் நீதிமன்றத்தில் அவருடைய மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த தண்டனை உறுதி செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யறாங்க. அந்த மேல்முறையீட்டினுடைய தீர்ப்பு தான் நேற்றைய தினம் தீர்ப்பாக வந்துச்சு. இந்த விஷயத்துல நம்ம தெரிந்துக்கிட வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் எத்தனையோ பேர் ஊழல் செஞ்சிருக்காரு, அரசு அதிகாரிகள் செய்யாத ஊழலா எத்தனையோ பேர் லஞ்சம், 1.55 கோடி இல்ல, பல 100 கோடிகள் கொள்ளையடித்தவர் இருக்கிறார்கள். பல 100 கோடிகளை சொத்து சேர்த்து வச்சிருக்கவன், அப்பாவி மக்களை ஏமாற்றி சாதாரண மக்களுடைய வரிப்பணத்தை திருடி சொத்து சேர்த்து வச்சவன் எத்தனையோ பேர். ஒன்றுமே இல்லாம சென்னைக்கு கதவசனம் எழுதி அரசியல்ல நுழைந்து அரசியல் மூலமாக சம்பாதிச்சு இன்றைக்கு பல 100 கோடிகளை சொத்து சேர்த்து வச்சிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்ன நடமாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வெறும் 1.55 கோடி ரூபாய், அதுவும் வெளிநாட்டில இருந்து வசூல் செஞ்சது, போதுமான அனுமதி பெறல அப்படிங்கிற ஒற்றை குற்றச்சாட்டை வச்சு அவர்கள் மீது அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எவ்வளவு பேர் இந்த நாட்டில் அநியாயங்கள் செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், 2G 3G சொன்னாங்க,
இந்தியாவை ஏமாத்தி கடன் வாங்கிட்டு பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சிட்டு போறவன் இருக்கிறான். இந்தியாவுடைய வங்கிகளை ஏமாத்தக்கூடியவன் இருக்கிறான். பொய்யாக போலியாக கம்பெனிகளை உருவாக்கி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லி அதன் மூலமாக அமெரிக்காவுடைய கண்டனங்களை கூட வாங்கியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் மேலெல்லாம் ஒரு நாள் கூட சிறை தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டது கிடையாது. இந்த நாட்டினுடைய நீதிமன்றம் அப்படி இருக்கு. ஆனா ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய காரணத்தினால அதனால் அவர்களுக்கு சலுகை கொடுக்கணும்லாம் சொல்லல. ஆனால் அவர்கள் செய்யாத ஒரு குற்றச்சாட்டுக்கு இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஜவாஹர்லால் அவர்களை பொறுத்தவரையிலும் சமுதாயத்திற்காக தியாகம் செஞ்ச ஒரு நபர். அவர்லாம் ஒரு ஆசிரியர், பேராசிரியர். தான் தன்னுடைய வாழ்க்கை இருந்துட்டு போலாம். ஆனா அந்த காலகட்டத்திலே முஸ்லிம்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே சமூகத்தினுடைய விடுதலைக்காக சமூக மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இந்த சமூகத்து களத்துல பயணித்தவர்கள். அப்படிதான் தமுகன்னு சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கி நாட்டு மக்களுக்காக சமூக மக்களுக்காக அனைத்து தரப்பு மக்களுக்காக பணி செஞ்சவங்க. நீங்க கேட்கலாம், அப்ப அப்படிப்பட்ட அமைப்புல இருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு உழைத்த அமைப்பு, அந்த அளவிற்கு மக்களுக்காக மக்களுடைய நலனை முன்னிறுத்திய அமைப்பு இன்றைக்கு ஒத்த சீட்டுக்காக 2 சீட்டுக்காக தன்னுடைய தனித்தன்மையை இழந்து திமுக மாதிரி எந்த கட்சி சமூகத்திற்கு துரோகம் செய்ததோ, எந்த கட்சி முஸ்லிம்களை சட்டமன்றத்துல தீவிரவாதின்னு சொல்லி சொன்னதோ, எந்த கட்சி இந்த கோவை கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அநியாயம் செஞ்சதோ, எந்த கட்சி முஸ்லிம்கள் பல ஆண்டுகள் சிறையில் இருப்பதற்கு காரணமாக இருந்ததோ அந்த திமுகவோடு தேர்தல் நேரத்துல கூட்டணி வைக்கிறத கூட நாம தவறுன்னு சொல்லலாம். இங்க தனியாக யாருமே நிக்க முடியாது. ஆனா ஒட்டுமொத்தமாக கொள்கை கூட்டணி அப்படிங்கிற பேர்ல அவர்கள் மட்டுமே எங்க சமூகத்தினுடைய பாதுகாப்பு மாதிரியும், அவர்கள் மட்டுமே இந்த நாட்டு மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு மாதிரியும், அவர்களை தாண்டி இருக்கக்கூடிய அல்லது அந்த கட்சியை சேராதவர்களை அத்தனை பேருமே அயோக்கியர் மாதிரி காட்டக்கூடிய வேலையை இன்றைக்கு இந்த கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் செய்து, குறிப்பாக அதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது மாதிரி திமுக கோயம்புத்தூர் விஷயத்துல மிகப்பெரிய வடுவை, ஒரு ஆறாத புண்ணை இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு உருவாக்கியது அப்படின்னு சொன்னா மாற்றுக்கருத்து இல்லை. அப்ப இதெல்லாம் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியுமானா தெரியும். ஏன் இப்ப நான் இதை பேசுறேன் அப்படின்னா, நேற்றைய தினம் கூட இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அறிக்கையை வெளியிடுகிறார்கள். அதுல எங்கேயுமே சொல்லும் போது பிஜேபி கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா எங்கேயுமே அன்னைக்கு இந்த வழக்கு பதிவு செய்யும் போது அது திமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தது அப்படிங்கறத சொல்லவே மாட்டேங்கிறாங்க. முழுக்க பிஜேபிக்கு கூட அன்னைக்கு ஜவாஹர்லால் அவர்களை பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்குமானா இருந்திருக்காது. ஆனா திமுகவுக்கு தான் ஜவாஹர்லால் அவர்களை பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்திருக்கு. சரி, அன்னைக்கு பிஜேபியோட கூட்டணியில் இருந்தீங்க. இந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல தான் 2002 தான் குஜராத்ல 3000 முஸ்லிம்கள், இதே மோடி குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கிறார், 3000 முஸ்லிம்கள் துடிக்க படுகொலை செய்யப்பட்டார்கள். 600க்கும் மேற்பட்ட பெண்கள் கற்பழிக்கப்பட்டதாக தகவல் வருது. அப்போ இந்த காலகட்டத்தில எல்லாம் திமுக என்ன பண்ணுது? பிஜேபியோடு அனுசரிச்சு போகிறது, பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கிறது. எப்படி திராவிட கழகம் ஒரு சமூக அமைப்பு, அதே மாதிரி RSS ஒரு சமூக அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அதாவது கருணாநிதி சர்டிபிகேட் கொடுக்கிறார். இப்படி முஸ்லிம்களுக்கு அந்த காலகட்டத்தில் நடந்த எந்த அநியாயத்தையும் பார்க்காம, எந்த அநியாயத்திற்கும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கமே இல்லாம ஒட்டுமொத்தமாக பாஜகவோடு இருந்தார்கள். அதற்கு பிறகு அடுத்த தேர்தலில் அந்த பாஜக அதிமுகவோடு கூட்டணி வச்சு அந்த அதிமுகவும் முஸ்லிம்களுக்கு துரோகம் செஞ்சது, அதுல மாற்று கருத்து இல்லை. அதற்கு பிறகு அதே அதிமுக மறுபடி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, முஸ்லிம்களுடைய மத்தியில நின்று நான் கடந்த காலங்களில் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டேன், மிகப்பெரிய தவறு செஞ்சு விட்டேன், இனி என் வாழ்நாளில் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவர் உயிரோடு இருக்கக்கூடிய வரையிலும் பிஜேபியை கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த கடைசி தேர்தலில் கூட மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி கேட்டு பிஜேபியை கடுமையாக எதிர்த்தார்கள். நட்பு, அவர்களுக்கு மோடியோடு நட்பு இருந்துச்சு. ஆனா அதை தாண்டி பிஜேபி அப்படிங்கிற சித்தாந்தம் கொண்ட கட்சியை அவர் மிக கடுமையாக எதிர்த்தார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சு, அவங்களுக்கு வேற வழி இல்லை, கூட்டணி வச்சு மக்களுடைய அத்தனை உரிமைகளையும் பறிகொடுத்து முஸ்லிம் சமூகத்தினுடைய வெறுப்பை பட்டு ஒரு ஆப்போசிட் கட்சியே இல்லாத ஒரு சூழல் சமூகத்தில் உருவாயிருக்கும். இருந்தாலும் நாம இங்க என்ன குற்றச்சாட்டை வைக்க விரும்புறோம் அப்படின்னா, இந்த திமுகவை ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் சமூகத்தினுடைய பாதுகாவலர் மாதிரி காட்டக்கூடிய அந்த பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கவர்கள் இந்த வரலாறுகளை தெரிந்திருக்கணும். நீங்க அதுக்காக கூட்டணி வைக்க வேணாம்னு சொல்லல. உங்களுடைய வாய்ப்பு, உங்களுக்கு எங்க சீட்டு கிடைக்குமோ அங்க நீங்க கூட்டணி வைங்க. ஆனால் முழுக்க அவர்களே நம்பி ஒட்டுமொத்தமாக சமூகத்தை கொண்டு அடகு வைக்கக்கூடிய வேலையை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றோம். இந்த நேரத்துல என்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்றேன். என்ன ஒரு சில பேர் விமர்சனம் செய்கிறார்கள், ஒரு கூத்தாடியினுடைய பின்னாடி போயிட்ட சமூக துரோகினி இப்படியே சொல்றானுங்க. நான் ஒரு நடிகர் பின்னாடி போயிட்டேனே வச்சுக்கோங்களேன், இதுல கூடுதல் குறைவு, நல்லது கெட்டது, லாபம் நஷ்டம், இது எதுவா இருந்தாலும் என்னோட போயிடும். ஆனா என்னை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் ஒரு சமூகத்தையே கொண்டு ஒரு கட்சியில அடமானம் வச்சிருக்கிறாங்க. அங்க ஒரு பாதிப்புனா ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பாதிப்பு, நல்லது நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நல்லது நடக்கும்.
ஆனா பாதிப்பு அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நடக்கும். இங்கே விஜய் அவர்களை கூத்தாடின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்களும் கூத்தாடி தான். இதே விஜய் அவர்களை கூத்தாடின்னு சொல்றாங்க. 2011 விஜயகாந்த் கூத்தாடியோடு ஜெயலலிதா கூத்தாடியோடு இவர்கள் கூட்டணியில் இருந்திருக்கிறார்கள். அப்போ விஜய் அவர்களை இன்னைக்கு கூத்தாடின்னு சொல்றீங்க, நாளைக்கு உங்களுடைய மனநிலை கூட மாறலாம். தேர்தல் களமும் அரசியல் களமும் எப்படி வேணா மாறலாம். நீங்களே நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கும். ஏன் அப்படின்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி தான் பேசினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கோவை செய்தி ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு, விஜயகாந்த் சுகன்யா தொப்புள்ள பம்பரம் விட்டவங்களாம் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவரா அப்படின்னு கேட்டவங்க கடைசியில் அதே விஜயகாந்துக்காக ஓட்டு கேட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு விஜய் அவர்களுக்கும் ஓட்டு கேட்கக்கூடிய சூழல் உருவாகலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்க எந்த கட்சிக்குமே ஒரு சமூகத்தை கொண்டு அடகு வைக்காதீங்க. ஒரு சமுதாய கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியிடம் இன்னொரு கட்சியிட கொண்டு அடகு வைக்கிறீங்க. இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. ஆனா பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டங்கள்ல பிஜேபியினுடைய கொள்கைகள் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து கேள்வி கேட்குது, அறிக்கை விடுது. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒட்டுமொத்தமாக முழு அடிமைகளாக மாறிவிட்டார்கள். இங்க நமக்கு அதுதான் வேதனை. எந்த தவறுகள் நடந்தாலும் அதை பத்தி எங்கேயுமே பேசுறது கிடையாது. இதுதான் நமக்கு மிகப்பெரிய அளவுல வேதனையாக இருக்கிறது. இதான் நமக்கு வேதனையா இருக்கு. அதன் காரணமாக தான் நம்ம ஒரு சில இடங்களில் இவர்களை விமர்சிக்கிறோம். இல்லாம நமக்கு இவர்களோடு என்ன நமக்கு வாய்க்கா வரப்பா, நம்ம எல்லாமே சகோதரர்களாக இருந்தவர்கள் தானே, களத்துல ஒன்னாக பயணித்தவர்கள் தானே. எங்க இது வருதுன்னா, திமுகவுக்கு லாபம் ஏற்படுவதற்கு, திமுகவுக்கு வாக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவிற்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பிஜேபி அல்லது பிஜேபி பி டீம் சொல்லி பிஜேபியோடு எப்படியாவது இவங்களை சேர்த்துடலாமா அப்படின்னு சொல்லி, இப்போ திமுகவுக்கு தமிழ்நாட்டில் ஒற்றை என்ன அப்படின்னா, பிஜேபியோடு மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து அலைன்ஸ் விடணும், பிஜேபியை ஸ்ட்ராங் பண்ணணும். பிஜேபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு நோவாம நொங்கு திங்கலாம் அப்படிங்கறதா தமிழ்நாட்டில் திமுகவுடைய திட்டம். இதற்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இரையாகிறாங்க அப்படிங்கறத நம்மளுடைய வருத்தமே. எனவே இந்த ஜவாஹர்லால் அவருடைய விஷயத்தை பொறுத்தவரையிலும் அதை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், அவரை பத்தி தப்பா எழுதக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அவர் ₹1 கூட அந்த வசூல் செஞ்சதுல ₹1 கூட அவருடைய சொந்த தேவைக்காக எடுத்தது கிடையாது. சமூக மக்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், உயிரை இழந்திருக்கிறாங்க, உடைமைகளை இழந்திருக்கிறாங்க, வீடுகளை இழந்தார்கள், வியாபார நிறுவனங்களை இழந்தவர்களுக்கு அவர்களுக்கான நிவாரணம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்காரர்களிடம் இருந்தில்ல, வெளிநாட்டில் வேலை பார்த்த துபாயில சவுதியில வேலை பார்த்த முஸ்லிம்கள் அவர்கள் அனுப்புற 500, 1000, 2000 இதையெல்லாம் ஒரு கணக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய ஊழல்னு சொல்லி இதை ஒரு குற்றம்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. ஆனா என்ன அப்படின்னா, இதை விடவும் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்தவர்கள், பல ஆயிரம் கோடிகள் வரி ஏய்ப்பு செய்தவர்கள், இதெல்லாம் ஒரு வரி ஏய்ப்பும் கிடையாது. இந்த 1.55 கோடிக்கு எவ்வளவு ரூபா வரி அதை அரசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டா கட்டிடுவாங்க பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், இந்த ஹம்மர் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை கொண்டு வந்தார் யாரு, உதயநிதி ஸ்டாலின். இந்த ஹம்மர் காருக்கு வரியை கட்டல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை. ரெண்டாவது அதுக்கு போதுமான வரி என்னன்னு சொல்லி கட்டுங்க, முடிஞ்சது, கேஸ் முடிஞ்சது. அதே மாதிரி இந்த 1.55 கோடி ரூபாய்க்கு பெர்மிஷன் இல்லாம கலெக்ஷன் பண்ணிட்டாங்க. அது எவ்வளவு வந்திருக்குங்கிறது அரசுக்கு தெரியும். அதற்கு ஏதாவது வருமான வரி கட்டணும் அப்படின்னு சொன்னா அதை கட்டினா முடிஞ்சு போச்சு. அது ஒரு சாதாரண பொருளாதார குற்றச்சாட்டு. ஆனா அதை ஏதோ ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டு மாதிரி அதை திரிச்சு சமூகத்திற்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய சூழலை தான் இன்னைக்கு அரசுகள் உருவாகி இருக்கிறது, இந்த மீடியாக்களும் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அன்பார்ந்த சூழலை உண்மையை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.